உன்னையும் உன் செயல்களையும் தூசியாக நினைப்பவரிடமிருந்து விலகியே இரு. ஏனென்றால் உன்னால் முடியும் அப்படின்னு உன்னையே உணர வைக்கக்கூடிய மனிதர்களும் இருப்பார்கள். அனைவரையும் நேசியுங்கள், ஒரு சிலரை மட்டுமே நம்புங்கள். உங்களுடைய முன்னேற்றம் உங்கள் கையில் மட்டுமில்லை, உங்களை சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றியும் இருக்கிறது. நண்பனுக்காக உயிரை கொடுப்பது ஒன்றும் பெரிய விஷயமல்ல. ஆனால் அதற்கு தகுதியான நண்பரை கண்டுபிடிப்பதுதான் பெரிய விஷயம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, உங்களை தூசியாக நினைப்பவரிடமிருந்து விலகியே இருங்கள் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்மளோட கையில் மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பொறுத்தும் தான் இருக்குது. இதைத்தான் உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போத்த ட்ரெண்டிங்காக இதைத்தான் பவுண்ட்ரிஸ், உங்களை சுற்றியும் குட் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இன்னைக்கு நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னே தெரிய மாட்டேங்குது, இது கூட தெரியாமல் ஒரு முட்டாளாக இருந்திருக்கனே அப்படின்னு நாம் ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்காதுங்க. அதுக்காக தான் இதை இப்படி கூட சொல்லலாம். எப்படி அப்படின்னா, மனுஷங்களில் ரெண்டு வகை தாங்க. ஒருத்தங்க நம்மளுக்குள்ள நம்ம கூட இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையவே பிரகாசிக்க செய்வாங்க. இன்னொருத்தவங்க நம்மளை விட்டு வெளியேறும்போது தான் நம்மளோட வாழ்க்கையை பிரகாசிக்கிற மாதிரி செய்வாங்க. அது எப்படி குட் பவுண்ட்ரிஸை செட் பண்ணுறது, நல்ல மனிதர்களை நம்மளை சுற்றி எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கு நம்மளோட செயல்களை சிறுமைப்படுத்துகிறவங்க கிட்ட இருந்து, அதாவது நம்மளை தூசியாக நினைக்கிறவங்க கிட்ட இருந்து விலகிட்டோம் அப்படின்னாவே நம்மளை சுற்றியும் நல்ல மனிதர்கள் உருவாகுவாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதுதான் குட் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. செயற்கரிய செய்வார் பெரியர் அப்படின்னு சொல்லி வள்ளுவரே சொல்லியிருக்கிறார், திருவள்ளுவர். அந்த மாதிரி நம்மளை சுற்றியும் சின்ன புத்தி இருக்கிறவங்களை நாம் விலக்கிட்டோம் அப்படின்னாவே நல்ல மனிதர்கள் நம்மளை சுற்றியும் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அதுக்காகத்தான் இதைத்தான் நண்பனுக்காக உயிரை கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதுக்கு தகுதியான ஒரு நண்பனை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அனைவரையும் நேசியுங்கள், ஒரு சிலரை மட்டுமே நம்புங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி கூட சொல்லுவாங்க, நல்லாரை காண்பதும் நன்று, நல்லாரோடு இணைவதும் நன்று, நல்லோர் சொல் கேட்பதும் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க. நட்பு அப்படிங்கிறது எளிதில் உடைந்து விடக்கூடிய நுட்பமான ஒரு பொருளுங்க. அதை கையாளுறதுல நம்ம மதிப்பு வாய்ந்த பொருள்களை எப்படி நம்ம கையாளுவோமோ அந்த மாதிரி தாங்க நட்புலையும் நடந்துக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை தயங்காம பாராட்டுறதுக்கும் ஊக்குவிக்கிறதுக்கும் யாரு உதவியா இருக்கிறாங்களோ அவங்க தான் நம்ம கூட இருக்க வேண்டியவங்க. இதைத்தான் உங்க எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கிறவங்க, உங்க கூடையே இருக்கிறவங்க, உங்க பின்னால இருந்து உங்களை பாதுகாக்கிறவங்க, அவங்க தான் உங்க நண்பர்னு சொல்ல முடியும். உங்க பின்னாடி இருந்து உங்க கூடையே இருந்து குழி பறிக்கிறவங்க கிடையாது. அதாவது இதை இப்படி கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, வாழ வைப்பவன் இறைவன், விழ வைப்பவன் துரோகி, தூக்கி விடுபவனே உண்மையான நண்பன். நண்பன் யாரு துரோகி யாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ பழகிக்கணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட இலக்குகளை தூசியாக நினைக்கிறவங்க யாரு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவங்ககிட்ட இருந்து விலகி உங்களை சுற்றியும் நல்ல மனிதர்கள் இருப்பாங்க, அவங்களோட நல்ல ஒரு பவுண்டரியை செட் பண்ணுங்கள். நீங்கள் செட் பண்ணவே தேவையில்லை. உங்களை தூசியாக நினைக்கிறவங்ககிட்ட இருந்து விலகிட்டீங்க அப்படின்னாவே உங்களை சுற்றி நல்ல ஒரு பவுண்டரி உருவாகுங்க. அப்படி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட முன்னேற்றம் அடைவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க.
இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.